அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகாக மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஒன்று ஏற்படுதுங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர போகின்றது அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் இறைவன் பார்வையில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களுடைய ஒரு சிறு முயற்சி கூட பெரிய அளவில் நற்பலன்களை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே நேரம் புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்கிறது. சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம். கிரகநிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலையால் இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கின்றதுங்க. அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படலாம். அவ்வப்போது மருத்துவ செலவுகள் தொல்லை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. உத்தியோகம் ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் நிறைய சலுகைகள் மாற்றங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான மேன்மைகள் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல் தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம். நிதி நிலைமை வலுவாகவே இருக்கும். வீட்டில் ஒரு வயதான உறுப்பினரின் வழிகாட்டுதல் நன்மையை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதிக வேலை பளு சோர்வையும் ஏற்படுத்தலாம். காதல் உறவுகளில் உணர்ச்சி பிணைப்பை அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களுக்கு இந்த காலகட்டம் சுய பரிசோதனை மற்றும் திட்டமிடலுக்கானது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் நிதானத்துடன் செயல்படுங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும்.
இருக்கும். ஆனாலும் திடீர் செலவுகள் பட்ஜெட்டை எடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க. குடும்ப சூழல் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அது தங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு சில விஷயங்களில் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலை பளு அதிகரிக்கலாம். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதுர்வழி சொத்துல உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிதுர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க. அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க. அதே மாதிரி அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கணுங்க. பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க. சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு முதலியன நீங்கலாம். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம். அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பாசம் மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமாக பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய
தங்களுடைய காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க. அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்டம் உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. அதாவது தங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது. அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சட்டம், தொழில்நுட்பம், கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க. மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க.